ஹே கைஸ், ரீசெண்டாக நான் வந்து ஒரு டெலிவரிக்கு போனோம் நாங்கள். அங்கே வந்து ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, குப்பைலாம் எடுத்து போட்டுரு அப்படின்னு என்ன சொல்லலை, இன்னொரு பொண்ணை சொல்லியிருந்தாங்க குப்பை எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை இன்னைக்கு எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, இதுக்கெல்லாமா குடும்பம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இவங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு தெரியல இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போராடுறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குப்பைலாம் போது அந்த ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்டில்ல, அண்ட் சேலரி எவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு கேட்டோம்ல. மக்கள் வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை தனித்தனியாக போட்டால் தான் நாங்கள் குப்பை அழுவோம், அதுக்காகவும் போராடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே கிடையாது. அவங்க போராடுற காரணம் வந்து அவங்க வந்து தனியாருக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு கவர்மெண்ட்லேயே இருக்கணும், நாங்கள் பர்மனெண்ட்டாக இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களோட கோரிக்கையே. ஸோ அவங்க வந்து மற்றது ஏதாவது கேட்டால் கூட யோசிக்கலாம், பட் அவங்க வேலையை அவங்க நிரந்தரமாக கேட்குறாங்க, அதில் தப்பே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். அவங்க நம்ம நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அண்ட் அவங்க வேலை எப்படி இருக்கும்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுவுமே அவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் சும்மா ஒரு குப்பை நிற்கிறதுக்கே நம்ம ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அதிலே வாழுறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு வாட்டியும் அதை வந்து அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பிடிச்சி தான் செய்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா மார்னிங் நாங்கள் டெலிவரி போகும்போது நிறைய பேர் குப்பை அள்ளிட்டு இருப்பாங்க, அவங்களாம் நான் பார்த்துருப்பேன். அந்த வேலையை ஒரு என்ஜாய்மெண்ட்டோட தான் செய்வாங்க. அப்படி செய்யறதுக்கு ஒரு மனசு கண்டிப்பாக வேணும். வாங்குற சேலரி வந்து அவங்க ஹெல்த்துக்கே கரெக்டாக போயிடும். அவங்க வீட்டுக்கு எப்படியோ கடன் வாங்கி அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அது வந்து தனியாக இருக்குது அப்படின்னு போச்சுன்னா சேலரி வந்து இன்னும் கம்மி தான். அது பர்மனெண்ட்டாக இருக்குமா இருக்காது. இதுவே கவர்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தைரியமாக அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக போட்டுக்கிறீங்களா, அது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து எப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, எப்போ குப்பையை போடலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர அதை க்ளீன் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா 100ல் ஒரு 10 பேர் தான் அதை யோசிப்பாங்க. மீதி 90 பேர் எப்படி குப்பையை போடலான்னு தான் யோசிப்பாங்க. நானுமே அப்படிதான், பொய் சொல்ல மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நானுமே அப்படிதான். அவங்க வைக்கிற கோரிக்கை நியாயமானது தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம வாய்ஸ் அவுட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாய்ஸ் அவுட் கொடுங்க. நம்ம பேச தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ எல்லாரும் பேசுங்க. நாடு கிளீனாக இருக்கணும்னா அவங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றினா மட்டும்தான் முடியும். நமக்காக மழை டைம்லையும் கொரோனா டைம்லையும் புயல்லையும் வெயிலையும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கலனா எப்படி? ஸோ ப்ளீஸ் எல்லாரும் பேசுங்க இதை பற்றி.